வெதர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாமி சிலைகள் எல்லாமே அந்த சைடில் இந்த மாதிரி தமிழ் கடவுளோட அப்படின்னா கேசர் மாம்பழம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் செட்டு கூட அதே மாதிரி வந்திருக்கு. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி நாங்கள் ஒரு கொத்து பூ பூத்துது. ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காலையிலே கோயிலுக்கு போகணுன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம எப்பயும் போகிற அந்த ராக் பேங்கில் இருக்க ஸ்ரீ குன்றத்து குமரன் ஆலயம் அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இப்போ இங்கே மெல்பர்னில் வெதர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குது. 40 டிகிரி 38 டிகிரி 35 டிகிரின்னு போகுது. பயங்கர ஹாட். எனக்கு நிறைய சன்பர்ன்லாம் வந்துருச்சு. இத்தனைக்கும் சன்ஸ்க்ரீன்லாம் நிறைய போட்டு. ஸோ சம்மர் தானே டூரிஸ்ட்டாக வரலான்னு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்களா கட்டாயம் நல்லா சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. அப்போ தான் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். சாமி சிலைகள் எல்லாமே அந்த சைடில் இருக்க அந்த ரூமில் தாங்க வச்சுருக்காங்க. அதாவது மூலவர் சிலை, அதாவது முருகக் கடவுள்லேருந்து நவகிரக கடவுள்கள் எல்லா சிலைகளையுமே அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம தூரத்துலேயே நின்று தான் சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம அன்றைக்கி கொஞ்சம் காணிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தது. கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கோயிலில் இன்னும் கும்பாபிஷேக வேலை நடந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப வேகமாக நடக்குது. February 2 அன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சுருக்கிறதா அங்கே இருக்க குருக்கள் சொன்னாங்க. ஸோ இங்கே இந்த கோயில் இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தெருவுக்கு பேர் வேல் ஸ்ட்ரீட்டு. அந்த கோயிலுக்கு திரும்புகிற இடத்துல குன்றம் ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி தமிழ் கடவுளுடைய பேரை வச்சு தான் வச்சுருக்காங்க. அந்த ஏரியாவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸுங்க இருந்தது, ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் இருந்தது. இது பலாப்பழம். ஸோ கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அந்த பலாப்பழத்தை பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இது பூண்டு உரித்து வச்சுருக்காங்க. நல்லா பேக்கிங்கில் இருக்குது. இந்த பேக்டு ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கெலாம் நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. சரி என்ன தான் இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலான்ட்டு. இது பங்கனப்பள்ளி மாம்பழம். மாம்பழத்துலேயே ஒரு 4-5 வெரைட்டி இருந்தது. இது ஜாமுன் நாவல் பழம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சப்போட்டா பழம், சிக்கு. அது உரித்து கட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்காய் தேங்காய் பூ மாதிரி பண்ணி அதையும் ஃப்ரோசனில் இருக்குது. அது கிரேட்டட் கோக்னட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேசர் மாம்பழம். நம்ம ஆக்சுவலாக இந்த மாம்பழம்லாம் இங்கே பார்த்துட்டு மாம்பழம் கோல்ஸில் போய் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கிட்டோம். இங்கே இந்த ஃப்ரோசன் மாம்பழம் வாங்கலை. சில ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வாங்குவோம். ஸோ நம்ம ஆனால் அதை கோல்ஸில் வாங்கிக்குவோம். ஏன்னா அங்கே நமக்கு ஒரு சின்ன ஆஃபர் இருக்குது. அதனால் இது பார்த்திங்கன்னா இது மரவள்ளி கிழங்குங்களுடைய பீஸு. அது தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. மாம்பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா பங்கனப்பள்ளி, கேசரு, அல்ஃபோன்சா இந்த 3 மாம்பழம் பீசஸுமே கட் பண்ணி இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது பச்சை மாங்காய். இது நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறதுக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்காக அதுவும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ்லேயே காய்கறிங்க விலை வேறு, இந்த மாங்காவுடைய விலை வேறு. ஸோ மாங்காய் $350. இது பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை. அதுக்கப்புறம் வெண்டைக்காயை கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே நேராக எடுத்து பொரியல் பண்ணிக்கிற மாதிரி. அது சின்ன வெங்காயம், பேபி ஆனியன்ஸு, ஷேலட்ஸுன்னு கூட இருக்கும் தனியாக. பச்சை மொச்சன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படியே போட்டு குருமா குழம்பு வைக்கிறது, இல்லை மட்டன் குழம்புலலாம் கூட போடுவாங்க. அது நாங்கள் பச்சை மொச்சன்னு சொல்லுவோம். நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். இது அவரைக்காய், சின்ன சின்ன அவரைக்காய்ங்க. நார் எடுத்துகிட்டு அப்படியே பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சேப்பங்கிழங்கு, குலக்கேசியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது பச்சையாக தான் இருக்குது. ஆனால் தோல் உரிச்ச மாதிரி இருக்குது. இந்த காய்க்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. இதில் ரட்டாலுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நான் வாங்கினதும் இல்லை, சமைச்சதும் இல்லை. இது கோவக்காய், டெண்டோரா. இது பொரியல் பண்ணுறதுக்கு, வறுவல் பண்ணுறதுக்கெல்லாம் அதே மாதிரி அதே சைஸ்லேயே கட் பண்ணியே வச்சு பேக் பண்ணியிருக்கேன். வேறு என்னெல்லாம் பார்த்தோன்னா ஜிஞ்சர், இஞ்சி, யாம், கருணக்கிழங்கு, பீட்டர்கார்ட், பாவக்காய், ஆம்லா, நெல்லிக்காய். இது எல்லாமே அந்த சின்ன 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 பீசஸாக கட் பண்ணி இதே மாதிரி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், சோளம், அதுக்கப்புறம் பட்டாணி. இது பார்த்திங்கன்னா இந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு கிச்சன் செட் இந்த மாதிரி ஃப்யூச்சரா பிராண்டட்லேயே இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, அதையும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துக்கோன்ட்டு தான் எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக தோசைக்கல், நான்ஸ்டிக் தவா அந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் செட்டு கூட அதே மாதிரி வந்திருக்கு.
இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா கமகமன்னு நல்லா சாம்பார் சாதம் எல்லா காயும் கட் பண்ணி ஒரு 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 பீஸ் போட்டு நல்லா செம்மையாக வந்து ஒரு சாம்பார் சாதம் பண்ணேன். அதுக்கு தொட்டுக்க வந்து கிறிஸ்பியாக ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை, அப்பளம், அப்புறம் தயிர் சாதம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சுங்க. நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சாம்பார் சாதம் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சாதம் வந்து இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும்போதே ஒரு சின்ன பீஸ் வந்து தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 கொத்தமல்லி முழுசாக அந்த கட்டையோடைய போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இந்த சூடாக இருக்கும்போதே இந்த சாதத்தில் அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் போட்டு மெதுவாக கிளறிட்டு ஒரு ஸ்பூன் சூடாக நெய்யும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த சிம்மில் வச்சு செய்யும்போது இது அத்தனையும் பண்ணி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி நல்லா மூடி வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து சூடாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பரிமாறுவோங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் ரொம்ப செல்லமாக இருக்கிற ரோஜா செடிங்க. ஒரு கொத்து பூ பூத்துது. சரி ஓகே, வீடை வேஸ்ட் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஃப்ளவர் வாஸில் வச்சோம். இதை வச்சு நான் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் வேறு போட்டேன். ரொம்ப ரொம்ப அதிகமான வியூஸு, நிறைய லைக்ஸும் வந்தது. சரி ஓகே, அப்படியே நம்ம இங்கே நம்மளுடைய வீடியோலையும் ஷேர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.